ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய திருவசனத்திற்கு நேராக நம்முடைய மனக்கண்களை திருப்பும்படியாய் நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ரட்சித்து காக்கிறவர், ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து நாம் முழு சிந்தையோடும் முழு எண்ணங்களோடும் முழு கவனத்தோடும் வீட்டு காரியங்களை பார்க்காமல் ஆண்டவருடைய திருவசனத்திற்கு நேராக முழுதுமாக இந்த நேரங்களை இந்த நாட்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். நான் வாசித்த திருமறை பகுதியில ஆண்டவர் ஆகிய கர்த்தர் 9 அதிகாரங்களிலேயும் ஆண்டவர் தம்முடைய கோபத்தையும் வருத்தத்தையும் வெறுப்பையும் மக்களுக்கு வெளிப்படுத்தி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாக பேசினதை நாம் கடந்த நாட்கள் முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னவோ ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைத்து 9ஆம் அதிகாரம் 11 15 வசனங்கள் வரைக்கும் உள்ள பகுதியிலே ஆண்டவர் நம் மக்கள் மீது ஒரு மாற்றத்தை காண்பித்து பேசுகிறதாக அங்கே நாம் வாசிக்கின்றோம். 1ஆம் அதிகாரத்திலே சிரியாவினுடைய தவறும் தண்டனையும் பற்றியும், அதே போல பெலிஸ்தியா தேசத்திற்கு வரும் அவர்களுடைய தவறையும் அவர்களுக்கு நேரிட போகிற தண்டனையையும், தீருவிற்கு வரும் தண்டனையையும் அவர்கள் செய்த தவறையும் சுட்டி காட்டி பேசினார். அதே போல ஏதோமினுடைய பாவமும் அவர்களுக்கு வரும் தண்டனையையும், அம்மோனியர்கள் செய்த பாவத்தையும் அவர்களுக்கு வரும் தண்டனையை குறித்து 1ஆம் அதிகாரத்திலே பேசினார். 2ஆவது அதிகாரத்திலே மோவாபினுடைய பாவமும் அவர்களுக்கு வருகிற தண்டனையும், யூதாவின் தவறும் பாவமும் அவருடைய தண்டனையும், அப்புறம் இஸ்ரவேல் மக்களினுடைய பாவமும் அவர்களுக்கு வருகிற தண்டனையை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் மோசையின் வழியாக ஆண்டவர் பேசினார். 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தண்டிப்பதற்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறேன், வாக்குவாதம், மாளிகைகளில் வாழ்கிறவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள், அவர்களுடைய வீடுகள் என்னவாகும் என்றெல்லாம் அவைகளை குறித்து மாளிகை வாழ்கிறவர்களையும் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு வீர் பிரச்சனைகளை இழுத்துக்கொண்டு ஏழை எளியவர்களை குடுக்கி மாளிகையில் செல்வ இருந்து கொண்டு கடவுளுடைய மக்களை குறித்து, கடவுளுடைய ஆட்சியை குறித்து, கடவுள் விரும்புகிறதை குறித்தும், ஒரு பொறுப்பற்ற நிலையிலே, அக்கறையற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை குறித்தும் கடவுள் வருத்தப்பட்டதாக நாம் அங்கே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 4ஆவது அதிகாரத்தில் இந்த பாவங்களுக்கெல்லாம் காரணம் பெண்கள் என்று சொல்லி, பாசானின் மாடுகளே என்று சொல்லி ஆண்டவர் தேசத்தில் இருக்கிற பெண்களினுடைய குணாதிசயங்களை குறித்து கடும் கோபப்பட்டார். பாசானின் மாடுகளே என்று சொன்னால் அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்க பெண்களை குறிக்கிறது. பாசானின் மாடுகளே, உங்களுடைய கணவர்களை தூண்டிவிட்டு அநியாயம் செய்ய வைக்கிறீர்கள். அப்படி செய்யாவிட்டால் கணவன்மார்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதபடி அவர்களை நிந்திக்கும் மனச்சோர்வுக்கு உள்ளாக்கி அவர்களை பாவம் செய்ய வைக்கிறீர்கள், நீதி நெறியை செய்ய அவர்களை விட மறுக்கிறீர்கள் என்று சொல்லி பாசானின் மாடுகள். ஆகவே இந்த பாவங்களுக்கெல்லாம் பொறுப்பாளிகள் பெண்களே, மனைவிமார்களே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை வசை சாடுகிறதை பார்க்கிறோம். வழிபாட்டில் விருப்பம் இல்லாத ஒரு நிலை. ஆனா வழிபாட்டில் விருப்பம் உண்டு, ஆனா வாழ்க்கையில விருப்பத்தோடு கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற விருப்பம் இல்லை. வழிபாடு வேறு, வாழ்க்கை வேறாக இருக்கிறது என்று சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வருத்தப்பட்டதை பார்த்தோம்.
5ஆம் அதிகாரத்துல கன்னிகை காலமானால் என்று சொல்லி நாம சிந்திச்சோம். கன்னிகைன்னு சொன்னா கடவுளின் மக்கள். அந்த கன்னிகைகள் காலமாகிவிட்டார், செத்து போயிட்டார் என்று சொல்லி தன்னுடைய சொந்த மக்களை வெறுப்போடு ஆண்டவர் பேசினதை நம்ம பார்க்கிறோம், பேசுகிறத பார்க்கிறோம். நீதிமன்றங்கள்ல அநீதி நடக்குது. நீதிமன்றங்களில நன்மைக்கு பதிலாக தீமை தான் நடக்கிறது. நியாயத்திற்கு பதிலாக அநீதி நடக்கிறது. லட்ச லாவணியம். ஏன் இப்படி நடக்கிறது? நம்முடைய தேசத்திலேயும் அது அப்படி நடக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்குள்ளேயும் அது நடக்கிறது. ஜட்ஜஸ்களுக்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிப்பட்டா பென்ஷன் கிடையாது. ஆனா சமூக சேவைக்காக அந்த அரசியல்வாதிகளுக்கு சம்பளத்தை கூட்டி சட்டம் இயற்றிடுவாங்க. ஆனா நீதிபதிகளுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டா ஒரு பென்ஷன் கூட கிடையாது. அப்ப என்ன செய்வாங்க நீதிபதிகள்? இப்படிப்பட்ட நிலை நம்முடைய தேசத்துல இருக்கிறபடினால்தான் நீதிமன்றங்களிலே நீதியை பார்க்க முடியவில்லை. ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள சம்பாரிச்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிகளுக்கு சம்பளம் கிடையாது, அது சமூக சேவை என்று சொல்லிதான் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் சட்டமன்றத்தில் இவர்கள் அதை மாற்றி சம்பளம் இவ்வளவு என்று சொல்லி நிர்ணயித்துக் கொள்கிறார்கள். இது போன்ற நிலை இருக்கிற பொழுது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு இங்க மக்களிடத்துல ப்ராஜெக்ட் போட்டு கொள்ளையும் அடிக்கிற ஒரு நிலை ஆமோஸ் காலத்தில் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வசைபாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல இன்னொரு காரியம், இடத்துக்கு இடமா கடவுளா அப்படின்னு பார்த்தா இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, கடவுளுக்கு முக்கியத்துவம் இல்லை. சிலைகள் இருக்கிற இடத்திற்கு முக்கியம், கடவுளுக்கு முக்கியம் இல்லை. கடவுளை உள்ளத்திலே வழிபட மக்கள் மறுக்கிறார்கள். தூரத்திலே சிலைகளை வைத்துக் கொண்டு வழிபட நினைக்கிறார்கள். இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதே பரிதானம் வாங்குகிற நிலை, லஞ்சம் வாங்குகிற நிலையினாலே மக்கள் சூறையாடப்பட்டார்கள். ஏழைகள் மேலும் ஏழை, பணக்காரர் மேலும் ஏழையான பணக்காரர்கள் ஆனார்கள். 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறபடி சுயநலத்திற்கு தண்டனை வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அக்னி தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்து அக்னியினால் இவர்களை அழிப்பேன் என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்தில் சொன்னார். 7ஆம் அதிகாரத்துல வெட்டுக்கிளி தரிசனத்தையும் தூக்கு நூலையும் காண்பித்து இந்த மக்களை வெட்டுக்கிளிகளினால் இவர்களுடைய உழைப்பின் பலனை சீரழிப்பேன், தூக்கு நூல் பிடித்தாயிற்று, இவர்கள் ஒழுங்கு கிரமமாக வராத பட்சத்தில் இவர்களை இடித்து சரி பண்ணுவேன், தூக்கு நூல் விட்டாயிற்று, இனிமே ஜட்ஜ்மெண்ட் தான் என்று சொல்லி தூக்கு நூல் தரிசனத்தை காண்பித்தார். 8ஆம் அதிகாரத்துல பழக்குடையின் தரிசனம், பழங்கள் எல்லாம் கெட்டு போயிற்று, இனி இவைகளை ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது, தூக்கி அள்ளி கொட்ட வேண்டியதுதான். 1-2 பழுத்து இருந்தா பழுத்தது பழுக்காததை எடுத்துரும் சொல்லிட்டு தூக்கி எறியலாம். ஆனா ஒட்டுமொத்தமா கனி ஆயிடுச்சு எல்லாமே, இனிமேல் நீண்ட நாட்கள் வைத்திருக்க முடியாது. ஆகவே தூக்கி கொட்ட வேண்டிய நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லி பழக்கூடை தரிசனத்தை காண்பித்தார். ஏன்னா வியாபாரத்துல அநீதி, இருளான வாழ்க்கை, கர்த்தரின் வசனத்திற்கு முக்கியத்துவம் இல்லாததுனால கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பஞ்சம் ஏற்பட்டு போகிறது. இப்படிப்பட்டதான நிலைகள் ஏற்படும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மக்களுக்கு அறிவுறுத்தினார். 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, உலகளாவிய கண்ணோட்டம். எல்லா நாட்டின் மக்களும் என்னுடையவர்கள், எல்லா உலகம் அனைத்திற்கும் ஒரே சட்டமாக இருக்கிற அவருடைய சட்டத்திற்கு முக்கியத்துவம் இல்லாத நாடுகள் தங்களுக்குள்ளே தங்கள் நாட்டிற்கு தங்களுடைய மக்களுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் வகித்துக் கொண்டாலும், குறிப்பாக ஆண்களும் திருமணம் செய்து கொள்வது பாவம் அல்ல என்று சொல்லி சில நாடுகளிலே சட்டங்களை இயற்றியிருந்தார். அவைகளையும் தாண்டி ஆண்டவருடைய சட்டத்தை மீறுகிறபடினாலே அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சட்டம். ஆண்டவருடைய சட்டத்தின்படிதான் நியாய தீர்ப்பு பூமியில எல்லா ஜனங்களுக்கும் வருகிறது என்பதை நினைப்பூட்டி அவருடைய கண்ணோட்டத்தை உலகளாவிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சட்டம் பாயும்,
என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மதங்களை பிரித்து வச்சிருக்கலாம், ஜாதிகளை பிரித்து வச்சிருக்கலாம், ஆனா தேவனாகிய கர்த்தருடைய உலகளாவிய சட்டத்தை ஒருவனும் மாற்ற முடியாது. அந்த சட்டத்தின்படிதான் தீர்ப்பு நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய திருமறையில அன்றைக்கு சொன்னதையே இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சல்லடையை வைத்து சலிக்கிறார் என்று சொல்லி, கர்த்தருடைய பிள்ளைகள் சல்லடையினால் சலிக்கப்பட்டு, கடவுள் படைத்த மக்கள் சல்லடையினால் சலிக்கப்பட்டு மீந்தி இருக்கிறவர்களை, மேலே இருக்கிற கல்லுகளை அழிக்கவும், பதறுகளை கீழே தள்ளவும், மணிகளை சேர்க்கவும், அவைகளும் சரிவராத பட்சத்திலே அவர்களை இங்கும் அங்கும் அலைந்து தெரியும்படி செய்து சீர்திருத்தம் செய்து ஒழுங்கு கிரமமாக நடக்கிற வரைக்கும் அவைகள் சல்லடையிலே அலசரடிப்பட்டு அலைகிற ஒரு நிலைக்கு உட்படுத்தி தன்னுடைய மக்களை ஒழுங்கு கிரமமாக நிலை பெறுகிற வரைக்கும் அலசி பார்க்கிறார் என்று சொல்லி 9 அதிகாரங்களை நம்ம பார்த்தோம். 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இறுதியாக ஆண்டவர் விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் நிலை நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். விழுந்து போன கூடாரம் நிலை நிறுத்தப்படும் என்று சொல்லி இந்த பகுதி 14ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. 2 வசனத்தை முதலாவது நாம வாசிக்கலாம் இல்லையா? விழுந்து போன வீடு, விழுந்து போன நாடு, அடைக்கப்பட்டிருந்த வேலிகள் எல்லாம் விரித்து வீசப்பட்ட நிலையில அது திரும்பவும் என்ன செய்யப்படும்? அடைக்கப்படும். கண்டவர்கள் எல்லாம் வேலிகளை வித்து விட்டு கண்ட வழிபாடுகள் எல்லாம் உள்ளே நுழைந்த பொழுது, கண்ட சிந்தனைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே நுழைந்த பொழுது, கட்டுப்பாடு இல்லாமல் வேலி இல்லாமல் இருந்த ஒரு மனிதன் கட்டுப்பாடுகளோடு வேலி வைத்து வாழ்கிற வாழ்க்கை திரும்பவும் அமைக்கப்படும். கட்டுப்பாடு இல்லாத இருக்கிற வீடு, எப்பொழுதுமே திறந்திருக்கிற வீடு, கண்டவர்களுக்கும் தன்னுடைய கற்பை இழக்கிற வீடு திரும்பவும் கற்புள்ள ஒரு வீடாக மாறும். ஒரு தேசம், குறிப்பாக சீனாவில் நம்முடைய தேசத்தின் எல்லைகளை திறந்து நம்முடைய தேசத்தை அபகரிக்கும்படியாய் வந்த எல்லைகள் எல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டதை போல நம்முடைய தேசமும் திறந்து கிடக்கிற திறப்பின் வேலி திரும்பவும் அடைக்கப்பட்டு அவரவர்களுக்குரியது அவரவர்களுக்கு கொடுக்கப்படும். பழுதாய் போனவைகள் அனைத்தும் எடுத்து கட்டப்படும். பழுதாய் போன சரீரத்திலே பழுதாய் போனவைகள், உறுப்புகள் அனைத்தும் மறுபடி கட்டப்படும், எடுத்து கட்டப்படும். அதே போல திருச்சபைகள், பழுதாய் போன திருச்சபைகளும் திருச்சபை மக்களும், பழுதாய் போயிருக்கிற திருச்சபையினுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளும் மனைவி மக்கள் அனைவரும் மறுபடியும் கட்டப்படுவார்கள். தேசத்தின் மக்களும் பழுதாய் போனவர்கள் எல்லாம் திரும்ப கட்டப்படுவார்கள். இவைகள் எல்லாம் கிறிஸ்தவத்திற்குள்ளே மட்டுமல்ல, உலகளாவிய மக்கள் அனைவரிடத்திலும் மனம் திரும்புதலை ஏற்படுத்தி கட்டுப்பாட்டிற்குள்ளான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு வருவார் என்கிற அர்த்தத்தில் இங்கே ஏதோமை குறித்து ஒப்பிடுகிறார் ஆண்டவர். ஏன் ஏதோமை குறித்து ஒப்பிடுகிறார்? ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. விலகி போன ஸ்தலங்கள் சேர்க்கப்படும். அவர் நாமம் தரித்த புறஜாதியார் திரும்ப சொந்த மக்களாக்கி கொள்ளப்படும் என்கிற அர்த்தத்திலே 12வது வசனம், நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல
அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, 11வது வசனம் 12வது வசனத்துல மீட்பை அறிவிக்கின்றனர். ஆனால் இதற்கு முன்புள்ள பகுதியும் மற்ற முந்தைய அதிகாரங்களும் தண்டனையை குறித்தே பேசிக்கொண்டு வந்த நேரத்தில் இப்பொழுது ஆண்டவர் திடீரென்று இப்படி சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நூலின் முடிவுரையாக மற்ற தீர்க்கர்கள் இப்படி முடிவுரையாக எழுதி வைத்திருக்கிறார்களோ என்று சொல்லி சில அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் இவ்வளவு கோபமாக ஆமோஸை பயன்படுத்தின ஆண்டவர் திடீரென்று இப்படி மக்களை மீட்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று சொல்ல வாய்ப்பு இல்லை என்று சொல்லி ஒரு சிலர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஆமோஸ் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி அவருக்கு பின் மற்ற தீர்க்கர்களின் குழுக்களின் மூலமாக இதை எழுதப்பட்டிருந்தாலும் இது ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இடைப்பட்ட காலங்களை கடந்து இந்த புத்தகத்திற்கு ஒரு முடிவுரையாக மட்டுமல்ல, ஆண்டவரே ஆமோஸனுடைய தண்டனைக்குரிய தீர்க்க தரிசனத்திற்கு முடிவுரையாக ஆண்டவரே சொல்லுகிற வசனமாக இருக்கிறபடியினாலே நாம் இதை ஏற்றுக்கொண்டு நம்பி வாழ்வதற்கென்று ஆண்டவர் ஒருவேளை அழிவு காலத்தின் கடைசி பகுதியில் அழிவு வரப்போகிறது, ஆரம்பமாயிற்று. நாம் அறிவித்த தண்டனைகள் எல்லாம் நடைபெற போகிறது. ஆகவே இந்த மக்களுக்கு தண்டனையை மட்டும் சொன்னோம், ஆகையினால வெறுத்து அழிந்து போய்விடாதபடி தண்டனையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு நிலை ஏற்படுவதற்கு ஆண்டவர் கடைசியாக ஆமோஸையே பயன்படுத்தி இப்படி துரிதமாக நான் அழிவை ஏற்படுத்த தயாராகிவிட்டேன், ஆனாலும் அந்த அழிவிலே மூழ்கி போயிடக்கூடாது, அதில் இந்த மக்கள் தைரியமாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அதி சீக்கிரமாய் ஆண்டவர் ஆமோஸின் மூலமாகவே இந்த பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் மீட்பையும் குறித்து ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். 11வது வசனத்தில் ஆண்டவரே செய்ய போவதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே இது ஆண்டவரின் வாக்கு என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும், அதை மறுத்து பார்க்க முடியாது. மீட்பின் செயல் நடைபெற போவதாக கூறுகிறார். இது கர்த்தர் கூறியதாகவே இருக்கிறது. நான் மீட்கப் போகிறேன் என்று கர்த்தர் கூறியதாகவே இருக்கிறது. ஆகவே விழுந்து போன கூடாரம் என்பது தாவீதின் அரசை குறிக்கும். விழுந்து போன கூடாரம் என்று சொல்லி நாம 12வது வசனத்துல நாம் பார்க்கிற பொழுது தாவீதின் கூடாரத்தை குறிக்கிறது. ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்த தாவீதின் அரசு இப்பொழுது விழுந்து போய் இருக்கிறது. தாவீதின் காலத்திலே தாவீதோடு இணைக்கப்பட்டிருந்த நாடுகள் வடக்கே இஸ்ரவேல் முதல் தமஸ்கு பட்டணம் முதல் தெற்கே உள்ள ஏதோம் வரைக்கும் ஒரே நாடாக அதன் தலைநகராக எருசலேமை தாவீது வைத்திருந்தார். தாவீதிற்கு பிறகு வந்த அவருடைய பாரம்பரிய பின்னணியினர் ஆட்சியாளர்கள் அந்த நாடுகளை கவனிக்காமல் விட்டதினாலே அவர்கள் தாங்கள் பிரிவுகளாக பிரிந்து போய்விட்டார்கள். ஆகவே ஏதோமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். தாவீதின் காலத்தில் ஏதோ இஸ்ரவேலோடு இணைந்திருந்தது. ஏதோமியர் என்று சொன்னால் ஏசாவினுடைய சந்ததியினர். எருசலேமுக்கு தெற்கே சவக்கடலுக்கும் தென்கிழக்கே இந்த ஏதோமியர்கள் இருந்தார்கள். இவர்கள் ஏசாவினுடைய வம்சாவளிகளாகவும் அதே சமயத்தில் ஆபிரகாமினுடைய 4வது மணவாட்டி மணவாட்டியினுடைய 4வது மனைவியினுடைய பிள்ளைகளாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் திருமறையிலே படிக்க முடிகிறது. அந்த விதமாக இப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட தேசமெல்லாம் தாவீதிற்கு பிறகு பிரிந்து போனது. ஆகவே ஏதோமை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். தாவீதே அப்படியானால் கிமு 721 இருந்து வடபகுதியும் கிமு 587 தென்னாடும் யூதா அழிவுற்ற சூழ்நிலைகளிலே 587 யூதாவும் 721-22 வடக்கு இஸ்ரவேலும் அழிந்து போகக்கூடிய காலகட்டத்திற்கு பிறகு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அல்லது
அழிய போறதற்கு முன்னதாக இந்த மக்கள் இப்படி மீட்கப்படுவீர்கள் என்பதையும் முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் அழிவுக்கு பின்பு இந்த விடுதலை, இந்த மீட்பு, ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்பதை ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்திலே நாம் படிக்க முடிகிறது. அந்த வகையிலே விழுந்து போன தாவீதின் கூடாரம் மறுபடியுமாக மீட்கப்பட வேண்டும். ஆமோஸ் 5:18 அந்நாளிலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இங்கே 11வது வசனத்துல, 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும் அந்நாளிலே என்று சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி 5:18 அந்நாளிலே என்று சொன்னது தண்டனையை குறிக்கிறது. இங்கே 9:11 அந்நாளிலே, 11:12 12 வசனங்களிலே அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து நடத்துவேன். அந்நாளிலே என்பது மீட்கப்படுகிற நாள் வருகிற பொழுது, தண்டனைக்கு பிறகு வருகிற மீட்பு, அந்த நாளிலே விடுதலையும் மீட்பையும் குறித்து, கடவுள் ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற நாளாக இருக்கிறது. ஆகவே பழைய 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற பொழுது தண்டனை நாட்களுக்கு பிறகு, ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விழுந்து போன ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் திரும்பவும் எடுத்து கட்டப்படும், திரும்பவும் அது நிமிர்த்தி வைக்கப்படும், அது திரும்பவும் அதனுடைய வாசல்கள், அதனுடைய ஃபென்ஸ், எல்லைகள் திரும்பவும் அடைக்கப்படும், ஓப்பனாக இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீட்பின் நாளிலே தாம் என்ன செய்ய போகிறாரோ அதை இப்பொழுது சொல்லுகிறார். ஏதோம் என்ற நாட்டை திரும்ப இணைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஏதோம் என்கிற நாட்டை திரும்ப இணைக்க போகிறேன். ஏற்கனவே நம்முடைய தேசத்தின் வடபகுதி சீனருடைய கையில் இருந்தது. இப்பொழுது அது நமக்கு திரும்பவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்ததை போல, ஏற்கனவே இருந்த சொந்தங்களும் பந்தங்களும் மறுபடியும் இணைக்கப்பட போகிற ஒரு நிலையை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தண்டனையால் பிரிந்து போனது, அதே சமயத்தில் கர்த்தருடைய அன்பினால் திரும்ப அதை தாவீதின் எல்லையோடு இணைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஏதோமை குறித்து சொல்லுகிறார். இப்படித்தான் நம்மிடத்தில் இருந்து பிரிந்து போன நம் சொந்தங்களும் பந்தங்களும், நம்மிடத்தில் இருந்து வெளியேறின நம்முடைய சொத்துக்களும், நாம் இழந்து போனவைகளையும் திரும்ப நமக்கு கொடுத்து அதை எடுத்து கட்ட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடையவைகளை மட்டுமல்ல, அவருடைய நாமத்தை தரித்திருந்த பழைய மக்களையும் புறஜாதியார்களையும், தங்களை விலக்கி கொண்டு வெளியே போயிருக்கிற பிற மதங்களிலே, இந்து மதத்திற்குள்ளே, இஸ்லாமிய மதத்திற்குள்ளே, சீக்கிய மதத்திற்குள்ளே, இப்படி பல்வேறு மதங்களாக பிரிந்து கிடக்கிற அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட மற்ற மக்களையும் சேர்த்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவர். என் நாமம் தரிக்கப்பட்ட புறஜாதியார் யாவரையும் இஸ்ரவேலர் சொந்தமாக்கி கொள்ள போகிறேன். இஸ்ரவேலர் என்று சொன்னால் கடவுளுடைய பிள்ளைகளாக சொந்தமாக்கி கொள்ள போகிற காலம் அது வந்து கொண்டிருக்கிறது. இந்த வசனம் எபிரேய மூலத்தின்படி எந்தெந்த நாடுகளில் எல்லாம் ஆண்டவருடைய நாமம் விளங்கினதோ அந்தந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறார்கள் என்கிற வார்த்தை மூலத்தில் இருக்கிறது, எபிரேயத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிதறுண்ட யூதர்களும் சிதறுண்ட கிறிஸ்தவர்களும் சிதறுண்டு கிடக்கிற இஸ்ரவேலரும் சிதறுண்ட கர்த்தருடைய மக்களும் புறஜாதியார்கள், அந்த மதத்தினர் இந்த மதத்தினர் என்று சொல்லி சிதறடிக்கப்பட்டிருக்கிற சிதறுண்டு கிடக்கிறவர்கள் எல்லாம் திரும்ப சேர்த்துக் கொள்ளப்பட போகிறார்கள். இஸ்ரவேல்ல ஆண்டவருடைய நாமம் தரித்த மற்ற எல்லா நாடுகளையும் சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அடுத்ததாக 13 முதல் 15 வசனங்கள் வரைக்கும் உள்ள பகுதியை நாம பார்க்கிறோம். அந்த பகுதிக்கு முன்னதாக ஆண்டவர் தமது நீதி நிமித்தம் நம்மை தண்டிப்பதையும் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் நம்மை சேர்த்துக் கொள்வதையும் இந்த 11வது
வசனம் 12வது வசனம் 9ஆம் அதிகாரம் 11, 12 நமக்கு விளங்க செய்கிறது. 13, 15 உழுதலும் அறுத்தலும் மாறி மாறி நடைபெறுவதால் விதைத்தலும் அறுத்தலும் மாறி மாறி நடைபெறும். ஆகவே முதலாளியின் தொழிலாளி ஒருவரை ஒருவர் தேடி சார்ந்து வாழப்போகிறார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், அதிலே காணப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் 13 இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை குளங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறது, மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் அர்த்தம் என்ன? விவசாயிகள் வளர்ச்சி பெறுவார்கள், உழுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த உழுகிறதற்கும் பயிர் செய்கிறதற்கும் உதவியாக இருக்கிற ஊழியர்கள், பணியாளர்கள், வேலைக்காரர்கள் இவர்கள் எல்லாம் உழுகிறவர்கள் வேலை செய்கிறவர்களை இழுத்து பிடித்துக் கொள்வார்கள். வேலை செய்கிற பணியாளர்களும் இந்த உழவர்களை இழுத்து பிடித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் இந்த பணியாளர்களுக்கு உழுகிறவனுக்கு வேலை செய்கிறதுனாலே வருமானம் வருகிறது. உழுகிறவனும் இப்படிப்பட்டவர்களை விட்டுவிட்டால் நம்முடைய வேலை தொங்கி நிற்கும், தடைபட்டு போகும். ஆகவே இவர்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற, ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ போகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இவ்விதமாய் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மேடுகள் எல்லாம் கரைந்து போகும், மேடுகள் எல்லாம் விளையாமல் இருக்கிற, தண்ணீரற்று இருக்கிற மேடுகள் எல்லாம் கரைந்து பள்ளங்களுக்கு வந்து சமநிலையாகி எல்லா இடங்களும் தன்னுடைய பலனை கொடுக்கும். எல்லா மேடுகளும் பள்ளங்களும் சேர்ந்து தன்னுடைய விளைச்சலின் பலனை கொடுக்கும். அதை இந்த மக்கள் அனுபவிக்க போகிறார்கள். தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பள்ளங்கள் எல்லாம் விளைகிறது இல்லை, மேடுகள் தான் விளைஞ்சிட்டு இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளவும் பூமியினுடைய பலனை அனுபவிக்கிற நாட்களை ஆண்டவர் தரப்போகிறதாக சொல்லுகிறார். 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திரும்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்த திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழங்களை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். இன்னைக்கு அநேகர் உழைக்கிறோம், வருமானம் வருது, ஆனா அதை அனுபவிக்கிறோமா என்ன? இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சிறையிருப்பில் இருக்கிற இந்த ஜனங்கள் திரும்பி வந்து வாளாய் போன தன்னுடைய தேசத்தை திரும்பவும் கட்டி அதை பயிர் செய்து அதை உழுது பயன்படுத்தி அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள், அவைகளினுடைய கனிகளை அவர்கள் புசிப்பார்கள். இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். 15வது வசனத்துல அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று ஒரு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை நாம பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாசிக்கிறபடி ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2 என்ன சொல்லி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை தண்டனைக்கு தெரிந்தெடுத்திருக்கிறதாக சொன்னார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தின்படி அந்த மக்களை தண்டனைக்கென்றே தண்டிப்பதற்கென்றே அவர்களை தெரிந்தெடுத்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்றாரு? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் என்று தண்டனைக்கு பிறகு நடக்க போகிற காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களை, இப்படிப்பட்ட பட்டணங்களை இஸ்ரவேல் திரும்பவும் கட்டுவார்கள் என்பது ஆசீர்வாதமான பாதுகாக்கப்பட்ட மீட்பிற்குரிய செயலாக இருக்கிறது. அழிக்கப்பட்ட தோட்டங்கள் திரும்பவும் நாட்டப்படும்படி அவைகளுடைய கையின் பலன் திரும்பவும் அனுபவிப்பதற்கு திரும்பி கிடைக்க போகிறது என்பதை குறித்து திரும்ப திரும்ப அழுத்த திருத்தமாக அழிவற்ற நிலையை முற்றிலுமாக ஆண்டவர் கொடுக்க போகிறார். நாம் வாக்களித்த நாட்டிற்கு திரும்பவும்
அழைத்து கொண்டு போய் தன்னுடைய மக்களை நிலைநாட்டப் போவதாக சொல்கிறார். அதனால இம்மையில் இழந்தவைகளையும் மறுமையில் ஆதாம் முதல் நம் வரைக்கும் இழந்தவதான அந்த மேன்மையை திரும்பவும் கொடுக்க ஆண்டவர் சித்தமுள்ளவரானார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே தான் கிமு 721 கிமு 722களிலே இஸ்ரவேல் மக்களை சிறை கைதிகளாக பிடித்துக் கொண்டு போயிருந்த அசிரியா, அந்த அசிரியாவையும் பாபிலோன் தேசத்திலே ஆட்சி செய்த நேபுகாத்நேச்சார் பிடித்தார். கிமு 587லேயும் நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் மக்களை சிறை கைதியாக பிடித்து சென்றார். 537லே சைரஸ் என்கிற கோரேஸ் பாரசீகத்தை, ஈரான் என்கிறதான பாரசீகம், அதை ஆட்சி செய்த கோரேஸ் பாபிலோனை கைப்பற்றி அங்கிருந்த இஸ்ரவேல் மக்களை தங்கள் நாடுகளுக்கு செல்லலாம் என்று உத்தரவு போட்டதை நிமித்தம் திரும்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் திரும்ப வந்து இஸ்ரவேலையும் யூதேயாவையும் கட்டி எழுப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 537 திரும்பி வந்தார்கள். இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று என்பதற்கு இந்த அடையாளம். இன்றைக்கு இந்த பகுதியில் இருந்த ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவது என்ன? இதே போல நீங்களும் பாவம் செய்வீர்களானால் சத்துருடைய கைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு மனம் திரும்புகிற பட்சத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள், திரும்ப கட்டி எழுப்பப்படுவீர்கள், நாட்டப்படுவீர்கள். அழிக்கும் போது கடவுள் எவ்வளவு முற்றிலுமாக அழித்தாரோ அப்படியே இரக்கம் வைக்கும் பொழுது ஆண்டவர் முற்றிலுமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார், மீட்டுக் கொள்கிறார். அவருடைய மீட்பு முழு நிறைவானது. அவருடைய மீட்பு முழு நிறைவானது, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் மீட்கப்படவும், இதுவரைக்கும் அழிந்த நாம் திரும்ப கட்டி எழுப்பப்படவும், நமக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற பூர்வீகத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும், நமக்கென்று கொடுத்திருக்கிற பூர்வீக சொந்தங்களையும் சொத்துக்களையும் இழந்து போனவைகளையும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமானது இப்பொழுது நாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இக்காலத்திலே சத்துருவனுடைய நோய்களுக்கும் சத்துருவனுடைய பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் ஆண்டவர் நம்மை தண்டனையாக ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த காலத்திலே சிறையிருப்புக்குள் அடங்கி இருக்கிற ஊரடங்கிற்குள்ளே இருக்கிற நாம் விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் இழந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார், ஆசையுள்ளவராக இருக்கிறார். அதை செய்தே தீருவார். எவ்வளவு தூரம் நம்மை அழிக்க அவருக்கு விருப்பமாய் இருந்ததோ அதை காட்டிலும் அதிக அன்பு செலுத்தவும் நம் மீது இரக்கம் காட்டவும் ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு இனி நாம் பிடுங்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு வாழுவோம். 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை போல, அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. தேவனாகிய கர்த்தர் இதை சொல்லுகிறார் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இனி நாம் பிடுங்கப்படுவதில்லை. நாம் இழந்த தேசத்தையும் நாம் இழந்த சொந்தங்களையும் பந்தங்களையும் திரும்பவும் பெற்றுக்கொண்டு நமக்கு உரிய இடத்திலே நாம் நிலைநாட்டப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நிலைநாட்டி விழுந்து போன நம்முடைய சரீரத்தை, விழுந்து போன நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, விழுந்து போன பரிசுத்தத்தை, விழுந்து போன நம்முடைய குடும்பத்தை, விழுந்து போன நம்முடைய திருச்சபைகளை, நம்முடைய தேசங்களை, இழந்து போன சொந்தங்களையும் பந்தங்களையும் திரும்பவும் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.